இன்று வரை உங்கள் நெஞ்சில் மட்டுமல்ல என் நெஞ்சிலும் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அவருடைய துணைவியாரும் இன்று உங்கள் தலைவியாகவும் இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் என் இனிய நண்பர்னு சொல்லக்கூடாது, அவர் கோவம் வந்துடும். ஏன்னா நான் இன்னும் 25 வயசு தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாரு. சரத் சார் அவர்களுக்கும் மற்றும் தேமுதிகவை சேர்ந்த தொண்டர்கள் அனைவரும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொம்பு சீவி பொன்ராம் அவர்கள் இயக்கியிருக்கிறார். கேப்டனின் வாரிசு பாண்டியன் சண்முக பாண்டியன், பாண்டி நாட்டு சிங்கம், கேப்டன் பெற்றெடுத்த அந்த வாரிசு அவர் நடித்திருக்கிறார். இந்த போஸ்டரை பார்த்தாவே ஒரு எனர்ஜியா இருக்கு. கொம்பு சீவி அப்படின்னு சொல்லும்போது ஒரு காளையை குறிப்பிடுவாங்க கிராமத்தில். இதுல யாரு கொம்பு சீவின்னு தெரியல எனக்கு. 2 பேரும் அப்படி இருக்கிறாங்க. அந்த ஒரு இளைஞன் அந்த விஜயகாந்தின் கண்கள்ல ஒரு நெருப்பு இருக்கும், வேகம் இருக்கும். அந்த ஒரு நெருப்பு கலந்த ஒரு பார்வை. சண்முக பாண்டி, ஏய் உனக்கு நான் சளைச்சவே இல்லைடா அப்படின்னு இந்த பக்கம். என்ன அழகான கெட்டப் சார். நம்ம சொல்லுவாங்க வயசானாலும் நான் கொம்பு சீவனை சிங்கம்ல அப்படின்ட்டு. கொம்பு சீவனை காலடா அப்படி அந்த அந்த போஸ்டரே இந்த படத்தினுடைய வீரத்தை காட்டுகிறது. அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பொன்ராம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரிடம் இருக்கின்ற நகைச்சுவை உணர்வு. அதன் ட்ரெய்லரை பார்க்கும்போது நகைச்சுவையை விட இந்த படத்தில் வேகம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்ஷன். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் இன்றைய தலைமுறை அதைத்தான் ரசிக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ஒரு வேகமான ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படமும் வெற்றியடைய வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துவேன். ஏனென்றால் என் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை
அதே போல் இந்த படமும் ஏன்னா இளைஞர், அவர் ஒரு இளைஞர் ஹீரோ, ஒரு இளைஞர், அவரோடு போட்டி போட்டு நடித்து கொண்டிருக்கின்ற சரத் சார் ஒரு இளைஞர். நான் கையை தூக்கிட்டார் என்னைய. இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கின்ற இசைஞானியின் வாரிசு, அவர் ஒரு இளைஞர். இப்படி இளைஞர்கள் புதிதாக இல்லை, புதிய வேகத்தோடு வந்திருக்கிறார்கள். ஒரு சரித்திரம் இருக்கிறது, அது உலகத்திலேயே உண்டான ஒரு சரித்திரம். மாற்றம் என்பது மட்டும் மாறாதது, அது எல்லா துறையிலையும் உண்டு. சமூகத்திலும் சரி, அரசியலிலும் சரி, திரையுலகத்திலும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் திரையுலகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்கே தியாகராஜ பாகவதர், பி சின்னப்பா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க படங்கள்லாம் நம்ம பார்த்ததில்லை. அது அவர்கள் ஆண்ட ஒரு திரையுலகம். அதற்கு பிறகு எம்ஜிஆர், சிவாஜி, இந்த அடுத்த தலைமுறைக்கு மாறிக்கொண்டு வந்தது. அதற்கு பிறகு ரஜினி, கமல், அதற்கு பிறகு இன்றைய சூப்பர் ஸ்டார்கள், இப்படி இந்த மாற்றங்களை யாராலும் மாற்ற முடியாது. அது காலத்தின் கட்டாயம். ஆகவே இந்த மாற்றத்துக்குரிய இளைஞர்கள் வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் இந்த இளைஞர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் சரி, ஒரு மாற்றத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றம் இந்த திரைப்படத்திலும் நிகழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறது ஒரு ஹீரோட அண்ணனா வரல, சண்முக பாண்டியோட ரசிகனா இங்கே வந்து நான் நிற்கிறேன். அதனால் ஏன்னா ஷம்முவை பற்றி சொல்லணுன்னா 2012 நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ 2012 இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஜேர்னி ஷம்முக்கு. இந்த 13 வருஷம் ஜேர்னியில் வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து லைஃப்பில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த 13 வருஷத்துல நம்ம எத்தனையோ ஹீரோ வேணால் பார்த்துருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ஷம்முவோட 4வது படம் தான். ஏன் இப்படின்னா, நடுவில் அவங்க எல்லாருக்கும் தெரியும், அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணான். அப்புறம் மற்ற படங்கள் வரும்போது எனக்கு படம்லாம் வேணாம், நான் அப்பாவோட இருந்து ஃபுல்லாக அவர் எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையாக ஷம்மு வீட்டிலே இருந்து அப்பாவை பார்த்துக்கினாப்புல. அப்போ தான் கேப்டன் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் வரணுன்ட்டு அப்போ என்னைய புஷ் பண்ணி அமிச்சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படம் இன்னைக்கு வந்து ஆரம்பித்த நாள்லேருந்து முடிகிற நாள் வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு லேக்கே இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக தான் இந்த படம் போயிருக்கு. ஏன் இது 13 வருஷம் இது சொல்கிறேன்னா, அவன் ஷம்மு நடித்த படங்கள் முன்னாடி 2 படம் இருந்தாலும் பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தும் எதுவுமே ஷம்முக்கு வந்து சரியாக லான்ச் ஆகலை, சரியான இது டைமிங் வரல. ஸோ அப்போ எவ்வளவோ ஃபீல் பண்ணாலுமே அவன் வந்து தைரியமாக நின்னான் கடைசி வரைக்கும். இல்லை, நான் வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் கேப்டன் பையன், என்னால் முடியும் அப்படின்னு. இந்த 13 வருஷமும் எத்தனையோ பேர் அவன் கூட நடிகர்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் நான் வந்து முகேஷ் பிரதருக்கும் ஸ்டார் சினிமாஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணால் இப்போ இருக்கிற ஒரு சினாரியில் எல்லா படமே
இன்னைக்கு வந்து கஷ்டப்படுற நேரத்தில் இந்த படத்தை வந்து கேப்டனுக்கு ஒரு ஷம்முக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து டே 1லேருந்து இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கார். அதனால் ஃபஸ்ட்டு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் முகேஷ் அவருக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பிறகு இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஷம்மு வந்து முகேஷ் வந்து ஷம்முகிட்ட சொன்ன வந்து அடுத்த படம் இந்த மாதிரி பொன்ராம் சார் பண்ணுறாரு, அவர் தான் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கார் ஷம்முக்கு பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டைமில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறப்போ நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்போ நாங்களாம் அப்போ போயிட்டுருப்போம் படத்தை பார்க்கும்போது பொன்ராம் சார் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷம். சரி ஷம்முக்கு வந்து ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர் வராங்க, ஒரு நல்ல கதை வருது, வரும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்ணை மூடிட்டு பண்ணு இந்த சப்ஜெக்டை அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு ஷம்முகிட்ட சொன்னேன். அப்புறம் நெக்ஸ்ட் யார் நடிக்கிறார் அப்படின்னா பொன்ராம் சார் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கண்டிப்பாக சரத்குமார் சார் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னார். ஸோ சரத்குமார் சார் வந்தோடனே இன்னொரு செரி அந்த கேக் மாதிரி இன்னொரு க்ளோரி ஆட் ஆச்சு அவர் உள்ளே வந்தோடனே. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து புலன் விசாரணை டைம்லேருந்து கேப்டனும் சரி சரத்குமார் சார் ஒன்றாவே நம்ம வந்து தமிழ் சினிமாவில் பார்த்துட்டே இருக்கும்போது இன்னைக்கு அப்பா இல்லாத நேரத்தில் ஷம்மு ஒரு அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் எடுத்து வைக்கும்போது கூட சரத்குமார் சாரும் திரும்பியும் ஒரு சப்போர்ட்டாக நிற்கும் போது இது வந்து சம்திங் இஸ் கனெக்டிங் வரும்போது ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயமா தான் எடுக்கணும். சரத் சார் வந்து பர்சனலாக நான் வந்து இப்போ கேப்டன் முன்னாடிலாம் எனக்கு தெரியும், பட் கேப்டன் மறைவு பிறகு கொஞ்சம் அடிக்கடியாக நான் மீட் பண்ணுறேன். போன வருஷம் எலெக்ஷன் டைமும் சரி இந்த படம் சரி நான் அடிக்கடி சாரை மீட் பண்ணியிருக்கேன். எப்போ மீட் பண்ணாலுமே அந்த ஒரு எப்படி சொல்கிறேன் அந்த டவுன் டு எர்த்தான ஒரு கேரக்டர் தான் நான் பார்ப்பேன். அவர் வந்து நீ சின்ன பையன் நான் சீன் அப்படிலாம் இல்லை, வந்தோடனே வணக்கம் விஜய் எப்படி இருக்கீங்க வாங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்ப்பார். அவர் வந்து நான் 25 இயர்ஸ்ன்னு கூப்பிடுறேன்னு சொல்ல தப்பு இல்லை, ஏன்னா அவரோட ஹார்ட் அப்படி இருக்கு. ஏன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியோடையும் பழகும் போது அது வந்து அது அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எப்படி நம்ம சிந்தனை நம்மளோட எப்படி நம்ம பார்க்குறோமோ அதுதான் நம்மளோட வயசு நான் நினைக்கிறேன். அதனால சார் அப்படிலாம் சொல்ல எனக்கு உண்மையிலே ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கனெக்ட் ஆகும்போது இப்போ கூட வஸ்தாரா சாங்கில் கூட நான் உட்காந்து சைடில் பார்த்துட்டு இருந்தேன். ஷம்மு பெட்ரா சரத் சார் பெட்ரா 2 பேர் ஆடிட்டே இருக்காங்க. இந்த பேண்டு வாத்தியம் பெருசா இந்த தொப்பாட்டம் பெருசா ஆடி அந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக ஆடி ஒரு பெரிய காம்படிஷன் கொடுத்தாங்க அந்த வஸ்தாரா சாங் நான் பார்க்கும்போது. அப்புறம் யுவன் அண்ணன் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது கேப்டன் நடிச்ச அலெக்சாண்டர் பிஜிஎம் ஸ்கோர் பை யுவன் சங்கர் ராஜா அப்படின்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே அண்ணன் யுவன் சங்கர் அண்ணனோட மீட் பண்ணுறேன். இன்னைக்கு தான் நான் பேசுகிறேன். பேசினோடனே உடனே கனெக்ட் ஆகிட்டாரு. நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவேன் கொஞ்ச நேரத்தில். எல்லாரும் மாதிரியும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டைம்லேருந்து அவர் சாங் கேட்கறதுலேருந்து அவர் வந்து மியூசிக்கால கனெக்ட் ஆனார். ஏன்னா கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு சகாப்தம் படம் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா ஃபஸ்ட்டு படம் ஷம்மு நடித்தார்னா அது இளையராஜா சார் ஃபேமிலியில இருந்தால் ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சகாப்தம் பார்த்தீங்கன்னா நீ கார்த்திக் ராஜா சார் வாசித்தார். செகண்ட் படம் ஷம்முக்கு கொம்பு படைத்தலைவன் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வாசிச்சார். இப்போ 3வது கொம்பு சி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சார் வாசிக்கிறார். ஸோ கேப்டன் நினைச்ச ஆசை ஃபர்ஸ்ட் 3 படத்துல ஷம்முக்கு நடந்துருச்சு. ராஜா சார் ஃபேமிலியில தான் ஃபர்ஸ்ட் 3 படமே இசை அமைக்கணும் அப்படின்னு 3மே வந்துருச்சு. அதனால அது உண்மையிலேயே ஏன்னா அவங்க பவதரணி அவங்க கூட சகாப்தத்தில் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் சிங்கர்ஸோ எல்லாருமே ஷம்முக்காக பாடியிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே ஷம்மு இஸ் அ பிளஸ் சைல்ட். கேப்டன் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு தான் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அதே மாதிரி பாலு சார் கேமரா பிதாமகன் டைம்லேருந்து ஏன்னா நான் எப்பயுமே சின்ன வயசுல அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பார், நீ படம் வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் நீ பார்க்கக்கூடாது, ஸ்க்ரீன் கார்டு போடும்போது எல்லார் பேரும் நீ படிக்கணும், அந்த லைட் மேன் யார் எல்லாருமே நீ படிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு படத்துக்கு ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க, எல்லாருமே நீ பார்க்கணும் அப்படின்பார். ஸோ எப்பயுமே கொரியோகிராஃபர் யார், இந்த படத்துக்கு யார், ஃபைட் மாஸ்டர் யார், எடிட்டர் யார், இந்த மாதிரி ஒன்னொன்னும் நான் எப்பயுமே ஸ்க்ரீன் கார்டு போடும்போது நான் பார்ப்பேன். அதனால் பித்தாமகன் டைம்லேருந்து பாலு சாராக இருக்கட்டும், இதே மாதிரி நம்ம இன்னைக்கு அசார் சார் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஷெரீஃப் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் நாங்கள் போகும்போது நானும் அம்மாவெல்லாம் தேனிக்கு ஷூட் போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது இந்த சாங் போடும்போது உண்மையிலேயே ஒரு பெப்பியான ஒரு நம்பராக இருந்தது. ஏன்னா ஊர் ஜனங்கள் சைடில் எல்லாருமே அன்றைக்கி ஒரு வீக்கெண்ட். ஸோ ஊர் சைடில் வீக்கெண்ட்னா ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரியும்ல, பட் எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த மொமெண்ட்ல இந்த சாங் ப்ளே பண்ண உடனே எல்லாருமே ஒரு வைப் ஆனாங்க அந்த பாட்டுக்கு. ஸோ அப்பயே நான் நினச்சேன் ஓகே சாங் உடனே கிளிக் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, படம் ரிலீஸ் ஆனோடனே மக்கள் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அதனால
இது வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போய் ஷம்முக்கு ஒரு மைல் ஸ்டோனாக ஒரு அமையும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே இது வந்து ஒரு புது காம்பினேஷன் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே அவங்க இடத்துல பெரிய ஒரு விஷயம், ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு அப்கமிங் ஹீரோக்காக சேரும் போது ஒரு புது விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி போவாங்க, ஆனால் இந்த எல்லாருமே ஒரு புது விஷயத்துக்காக பின்னாடி இங்கே வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கொம்பு சீவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொம்பு சீவி இறங்குற மாதிரி தான் டிசம்பர் 19 வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இதில் நிச்சயமாக சார் சீரி பாஞ்சு வரப்போகுது. அண்ட் நீங்கள் பேசும்போது அம்மா கண்ணில் ஒரு 2 துளி நீர் வந்துச்சு. அதுதான் அந்த உண்மையான பாசம். உங்களை பார்த்து அவங்க மகிழக்கூடிய இடத்துல நீங்கள் 2 பேரும் இன்னும் அவங்களை நிறைய பெருமைப்படுத்த காத்துட்டு இருக்கீங்க, நம்புகிறோம், வாழ்த்துறோம். ஸோ கேப்டன் அவர்களுடைய ஆசையோடு அது தொடர்ந்து நடக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ உணர்வுபூர்வமாக அந்த மேடை தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்குள்ளே இருக்க உண்மை தான் அதற்கு காரணம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் டிசம்பர் 19 படத்தை போய் பாருங்கள். சூப்பர் ஹாப்பி டு பி ஹியர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்ன நிறையா பேசணும். ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் கேப்டன் சார் படம் பார்த்து தான் நான் லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அந்த பூட்ஸ் பேண்ட்டு ஃபைட்டு அந்த மாதிரி தான் லைக் இட்ஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். அண்ட் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐ திங்க் அம்மா வந்து ஒரு சார்ட் ஆஃப் டின்னர் புஃபேலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ கேப்டன் சார் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வந்தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினேன், இத்தனோன்னு இருந்தேன். அவருக்கு வந்து என்ட்ரி ஆகுறாங்க, சரி சொல்லிட்டு டேடியோட பாட்டு போட்டு நான் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினோம். ஸோ இங்கேருந்து இட்ஸ் லைக் கம்மிங் ஹியர் அப்படின்றது தான் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொன்னாம் சார் வந்து நான் கேட்டேன், கதைலாம் கேட்டு யார் சார் ஹீரோ அப்படின்னோடனே சொன்னோடனே நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நான் பண்ணுறேன், நான் இது இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ பேருக்கு நிறையா ஒரு பில்லராக இருந்திருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக மை பிரதர் ஐ திங்க் சண்முகன் பாண்டியன் வில் பி லைக் அவருக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில். அண்டு சரத் சார்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சண்முக பாண்டியன் எனக்கு மியூசிக் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பொன்ராம் சார் ஸ்கிரிப்டு நான் கேட்டு நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ஜாய் பண்ண அந்த காமெடி அந்த சென்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லை சார். சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் பாலா சார் கேமரா ஒர்க் சூப்பர். அண்ட் கேப்டன் சாருக்கு நான் வந்து எனக்கு கோர்வையாக பேச தெரியாது, நான் அப்படியே மைண்டில் வரதை அப்படியே பேசிடுறேன். ஸோ கேப்டன் சாருக்கு வந்து நான் தென்னவன் படம் வந்து மியூசிக் பண்ணேன். பட் ஆனால் அரவிந்தன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒரு படம் அண்ணன் மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அண்ணன் வந்து பிஸி ஆகிட்டார், ஏதோ ஹிந்தி படத்துக்கு பாம்பே போகிற மாதிரி வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து பஞ்சு சுப்பு வந்து எனக்கு வந்து நீ இந்த படம் ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் படத்துக்கு ஒரு சாங் நான் பண்ணேன். ஸோ அப்படி தான் அங்கேருந்து தான் என் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க சன்னுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். இன்றைக்கி இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் I'll be there because super happy to be a part of this project and had a great fun working. Super. உண்மையிலே யுவன் பிரதர் ஒரு 10 மேடையிலையாவது நான் ஹோஸ்ட் நான் எங்கேயுமே நான் இவ்வளோலாம் பேசவே மாட்டேன், வராது எனக்கு. தேங்க்யூ ஓகே அப்படின்னு என்ன பேசணும்னு தான் நீங்க கேட்டு நான் பார்த்துருக்கேன். ஆமா, நிறைய பேச இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்ச மேடை. ஒரு விஷயத்த சொல்லணும் வைக்கிறது, அவர் மேடையில் இருக்கும்போதே ப்ளீஸ். நான் ரொம்ப நாளாக துபாய் போகணும்னு பிளான் பண்ண போவே முடியல. தேங்க்யூ சார். நீங்கள் அப்படியே ஒரு மேடைக்கும் நீங்கள் வரணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் சரத்குமார் சார், சண்முக பாண்டியன் பிரதர், அஜய் பிரபாகர் பிரதர், மேடம் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது ஒரு மெமரி இந்த படத்தில் நடந்திருக்காது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதற்காக நீங்கள் எல்லாரும் மேடைக்கு வரணும். இவருக்கும் வணக்கம். நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இங்கே நான் யார் பற்றி பேச,
எல்லாருமே எனக்கு கேப்டனை நான் திருமணம் செய்த நாள்ல இருந்து தெரிஞ்சவங்க தான். நீங்க சொன்னீங்க அலெக்சாண்டர்னு, இவர் பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து இவன் எனக்கு தெரியும். இளையராஜா சார் அண்ட் ஜீவா ஆண்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்களுக்கும், எனக்கும் கேப்டனுக்கும். இது பல பேருக்கு தெரியாது. நான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். சினி இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸு தான். அதில் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்ட் ஜீவா ஆண்டி தான். என்னோட இன்ஸ்பிரேஷன், ஃப்ரெண்டு, க்ளோஸ் டு ஹார்ட். அப்போல்லாம் கேப்டனுடைய படங்கள், எல்லாருடைய படங்களும் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ நாங்களாம் ரொம்ப பிஸி, ஹீரோஸை விட ஒய்ஃப்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஏன்னா ஜீவா ஆண்டி, இளையராஜா சார் எல்லா படத்துக்குமே ப்ரிவியூக்கு என்ன கூப்பிடுவாங்க. கேப்டன் சார் ப்ரிவியூனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னா என் தம்பி சுதீஷ் அண்ட் ஜோதி இங்கே இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த டேஸ், கோல்டன் டேஸ் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா யுவன் வந்து எனக்கு தெரியும், நாங்கள்லாம் ப்ரிவியூவில் உட்காந்து பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ ஒரு க்யூட் பேபியாக நான் பார்த்தேன். இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு என் பக்கத்தில் பிரபாஸ், ஷம்மு இங்கே நிற்கிறாங்கன்னா அதே தான் எனக்கு யுவனும் கூட. சரியா? ஏன்னா நான் வந்து ராஜா சார் ஃபேமிலியோட அவ்வளோ ஒரு க்ளோஸ். எதுவாக இருந்தாலும் நான் வந்து மனசு விட்டு பேசுவேன் ஆன்டிக்கிட்ட. அதே மாதிரி சரத் சார், எங்களுடைய திருமணம் நடந்தது 1990 ஜனவரி 31. அப்போ தான் புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகுது. சார் வந்து கேப்டனோட நடித்து அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அப்படிங்கிறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் சரத் சாருக்குமான அந்த பாண்டிங், அந்த நட்பு மிகப்பெரிய அளவில், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்குது. கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ ரைட் அண்ட் லெஃப்டா சரத் சாரும் நெப்போலியன் சாரும் அப்படியே நிற்பாங்க கேப்டன் கூட. எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வந்து பழச நினச்சா ஒன்னொன்றுமே கோல்டன் டேஸ் தான். அதே மாதிரி தான் பொன்ராம் சார், அவருடைய திரைப்படங்களை பார்த்தாவே அவ்வளோ காமெடியாக இருக்கும். எங்கள் அம்மா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். இதை பல முறை அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங்கை பார்த்தா எங்கள் அம்மா எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க, படுத்திருந்தா கூட. ஸோ அந்த அளவு வந்து அவங்களுக்கு பிடிச்ச படம் முகேஷ் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி சண்முக பாண்டியனுடைய முதல் ப்ரொடியூசர் என்னுடைய பிரதர் LK சுதீஷ். அவரை நான் இப்போ ஸ்டேஜுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்றேன். ஏன்னா சுதீஷ் வந்து சண்முக பாண்டியனுடைய ஃபர்ஸ்ட் மூவி சகாப்தம். அவருடைய தாய் மாமா மட்டும் கிடையாது, அவருடைய எல்லாமாக இருந்து சண்முக பாண்டியனுக்கு சகாப்தம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் சுதீஷ். அதனால இங்க எல்லாருமே எனக்கு புதுசு இல்லை, எல்லாரும் ரொம்ப வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதே மாதிரி கேமராமேன் சார், நான் வந்து ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு 1 or 2 days தான் போனேன். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆனார். ராஜேஷ் சார், உங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் கேப்டனுக்கும் எனக்கும். ஜவஹர் சார், ஆல் த பெஸ்ட், ஜெயிக்கிறோம் நம்ம அப்படின்றத இப்போ சொல்கிறேன். கல்கி, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு, உனக்கு சொல்கிறேன்னா ஆல் த பெஸ்ட். ஏன்னா காமெடி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பொன்ராம் சார் வந்து ப்ரொடியூசரும் மூவி பார்க்க என்னை அழைச்சாங்க. அப்போ நான் போய் பார்த்தேன் படத்தை. நீங்கள் பார்த்துட்டு அதை சொல்லணும். ஆஸ் எ மதர் நான் வந்து சொல்லலாம், அம்மால அதனால சொல்கிறாங்கன்னு. ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த படம் குடும்பமாக போய் தியேட்டரில் கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படமாக நிச்சயம் தமிழக மக்கள் இதை வந்து அங்கீகரிப்பாங்கன்றதுல மாற்று கருத்தில்லை. விஜய் பிரபாகர் அண்ட் சண்முக பாண்டியன் கேப்டனுடைய தவ புதல்வர்கள். அதை வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணீங்க. சண்முகா என்ட்ரி ஆகுறாரு, எந்திரிச்சு நின்று அதை வந்து ஃபோனில் ஷூட் பண்ணுறாரு பிரதர்னா, அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங். ஸோ அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் எப்பவுமே ஒன்றா தான் இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தை பற்றி நான் எஸ்பெஷலி சொல்லணும்னா, ராஜா சாரும் யுவனும் சேர்ந்து பாடியிருக்காங்க.
அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஒரு அம்மா பாட்டு சென்டிமெண்ட்னாலே அது ராஜா சார் பண்ணாதான் அது எல்லாருக்கும் விரும்புவாங்க. அந்த பாட்டு யுவனும் ராஜா சார் இணைந்து பாடியிருக்காங்க. நான் வந்து யுவன் கிட்ட இப்போ கூட அங்கே ரூமில் மீட் பண்ணுறப்ப சொன்னேன், எனக்கு யுவன் இப்போ இங்கே இருக்கிறது இல்லை, அவர் துபாய் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக பார்க்க முடியல. அதனால் இப்போ தான் நான் யுவன் பார்த்தேன். அப்போ சொன்னேன், யுவன் எக்ஸ்ட்ரானரி, நீங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா அப்படின்னு மனசார நான் யுவனை பாராட்டினேன். அதே மாதிரி தான் சரத் சார் உண்மையான மாமா இங்க நிக்கிறாரு. ஆனா படத்துல மாமாவும் மச்சானும் நீங்க பண்ண லூட்டிய பார்த்தா உண்மையிலேயே நான் அப்படி சிரிச்சேன். அந்த படத்தை பார்த்து பயங்கரமான கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரானரியா ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. துப்பாக்கிய புடிங்க பாண்டி அன்னு சொல்றதுலயே தெரியும் அந்த அளவு ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள. முகேஷ் ஒரு சின்சியர் ப்ரொடியூசர். அவர் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாம மிக பிரமாதமாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்ற ஒரே எண்ணத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. முகேஷ், ஆல் த பெஸ்ட். நீங்க ஃபியூச்சர்ல பெரிய ப்ரொடியூசரா வருவீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். பொன்ராம் சார், தொடர்ந்து எல்லா படமும் பிரம்மாண்ட வெற்றி படங்களாக அமையும், அதுல மாற்று கருத்து இல்லை. எனவே எல்லாரும் போய் December 19th நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். எனவே ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். அதாவது நம்மளுடைய ஸ்டார் மூவிஸ் கொம்பு சிவிக்கு, அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லாரும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இதோ உட்கார்ந்து இருக்காங்களே, கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 19th நம்ம எல்லோரும் திரைப்படத்துல பார்ப்போம். எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு த க்ரூ. ஐ விஷ் எவ்ரிஒன் கிராண்ட் அண்ட் வெரி சக்சஸ்ஃபுல் மூவியா இது நிச்சயம் இருக்குன்றதை நம்புறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்தில் நடித்தாங்க. சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அண்ட் அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த படத்துல இருந்து. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து, எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ செம்ம ஜாலியாக 2K கிட்ஸ் மாதிரி எல்லாருமாலையும் பழகிறவர் அவர். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம், நிறையா லந்து பண்ணியிருக்கோம், ஊர் மக்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சரத் சார் கிட்ட வந்து என்ன கற்றுக்கலான்னா, நம்ம யாருக்கா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல, எத்தனை யாராச்சும் ஒருத்தவங்க டைலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சரத் சார் போய் சொல்லி கொடுத்துருக்காரு, மாடுலேஷனோட சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் கற்றுக்குறேங்க. அண்ட் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினச்சேன், இன்னைக்கு நடந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்க்கறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வைஸாக இருக்கட்டும், இல்லை காமெடி வைஸாக இருக்கட்டும், பொன்ராம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தார். நாங்கள் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம். அங்கே ஆன் செட்டில் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் டைலாகை மெமரைஸ் பண்ணுறதுக்கோ எதுக்குமே எனக்கு சார் கஷ்டம் தரலை. ஏன்னா நாங்கள் பேப்பரில் எழுதுனது வேற, படத்தில் வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாமே வேற. சார் வந்து எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரு சீனை டெவலப் பண்ணி நீங்கள் அதை நம்ம என்ன டைலாக் வேணால் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. நாங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் அது நல்லா இருந்தால் அதுக்கும் அவர் ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நீங்கள் தான் சொன்னீங்க நான் எங்கேயுமே கட்டுன்னு சொல்ல மாட்டேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நானும் சரத் சார் வந்து ஒரு சரத் சார் அண்ட் கல்கி பிரதர் எல்லாரும் அந்த லாரி சீக்வன்ஸில் சின்ன சீன் தான் அது, ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும்.
பட் நீங்கள் கட்டே சொல்ல, நாங்கள் பாட்டு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, சரி ஓகே இதோட நிறுத்திக்குவோம், ரொம்ப போகுது அப்படின்னு நாங்கள் நிறுத்தின இடம் அது. அண்ட் பாலு சார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் சார் உங்களது. பொன்ராம் சார் படத்தை ஒரு ஸ்டைலில் காமிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்னொரு ஸ்டைலில் காமிச்சது நீங்கள் தான் சார். அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், நீங்கள் என் கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ. எக்ஸ்பீரியன்ஸ், டான்ஸ் எல்லாமே வந்து, அந்த டான்ஸ் வந்து நம்ம ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும். ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி நீங்கள் ஹாப்பியாக வச்சுட்டு நீங்கள் பண்ண முடியும்னு உங்கள் 2 பேர்கிட்ட அதை நல்லா பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கல்கி பிரதர், இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கல்கி பிரதர் இருக்காரு, அப்புறம் முனிஷ்காந்த் அண்ணன் இருக்காரு, தார்னிகா புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட்ல தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலாக நான் இன்னொருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கூட இருந்தவங்க எல்லா அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை செட்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் they made sure நான் வீட்டில் இருக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மை என்டையர் டீமுக்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னோட பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, ஜெகதீஷ், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என் கூட என் ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான நோட். அது வந்து பொன்ராம் சார் காமிக்கலாக காமிச்சிருக்காரு. இதை நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் சரத் சார், பொன்ராம் சார் எல்லாருமே, இந்த க்ரூவில் இருக்க எல்லாருமே எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் சந்தோஷமாக படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக வெளியே வருவீங்கன்னு நினச்சி. ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். விழாவுக்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர், என்றும் என்னை இந்த திரையுலகத்தில் உயிர் கொடுத்த விஜயகாந்த் அவர்களின் மனைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, இனிய சகோதரர் சுதீஷ் அவர்களே, பத்திரிகை சகோதரி, ஊடக நண்பர்களே, அன்பு சகோதரர் விஜயகாந்த் மற்றும் என்னுடைய ரசிக பெருமக்களே, தொண்டர்களே, தோழர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக பேச வந்தாலே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. கையில் பேப்பர் வச்சுருக்கிறது எதுக்குன்னா அதை பார்த்து பேசுகிறதுக்கு இல்லை. அது யார் யார் பேரெல்லாம் நம்ம பொன்ராமன் நானும் வந்து எல்லார் பேரையும் சொல்லலான் இருந்தோம். ஆனால் கவிஞராக ஒருவர் ஆர்ட் டைரக்டர் ரூபத்தில் வந்து அனைத்தையும் பேசிவிட்டார் என்ற காரணத்தினால் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றோம். இங்கே கூட இந்த படத்தில் வந்து முதல்ல நான் வந்து இந்த விழாவில் வந்து நிற்கிறேன்னா, இது ஒரு கொம்புசிவி திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவை நான் எடுத்துக்கிறேன். இது உணர்வுபூர்வமான ஒரு விழா என்று நான் சொல்ல வேண்டும். இந்த மேடையில் நிற்கும் போதே ஐ பிகம் வெரி நாஸ்டாலஜிக். நான் வந்து விஜயகாந்த் சாரை திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் கண்களில் நீர் வடிய தான் செய்யும். ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒன்றே ஒன்று, இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பை பற்றி சொன்னாங்க. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பொன்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும், சண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ சார் ஐ எம் டூயிங் திஸ் ஃபிலிம், கண்டிப்பாக நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கை பயணத்தில், அந்த கலை உலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில், ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லியே தீர்வேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சூழலில் வந்து விஜயகாந்த் சாரோட மேக்கப் மேன் வந்து ராஜு புலன் விசாரணையில் வந்து ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ராஜு வந்து நேராக போய் விஜயகாந்த் சார்ட்ட சொல்லி, இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்ட சாட்டமாக இருக்காரு, போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பார்னு போய் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே என்னை கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாத்தா சீட்டில் நிறுத்துறாங்க. அவர் என்னை பார்த்தாரு, நீங்கள் வந்து ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருங்கன்னாரு. செல்வமணி தான் இருந்தாங்க. விஜயகாந்த் சார் என்னை பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டாரு, சரி சரத்குமார் வந்து நடிக்கணும்னு நினச்சிட்டா நினைக்கிறேன். நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது நின்ன
இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார் எந்த வேஷனாலும் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நின்னேன். அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க, உங்களை பேசிக்கிட்டாங்க, இவர் மீசை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் அதை வந்துடுறசான்னு போனேன். பக்கத்தில் ரோனி லாட்ஜ் இருந்துச்சு, அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே. மீசையை வலிச்சுட்டு போயிட்டு நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படின்னு அன்று துவங்கியதான் இந்த பயணம். மறக்க முடியாத நிகழ்வு அது. அந்த படம் முடிஞ்ச உடனே, புலன்வசாரி படம் முடிஞ்ச உடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை, விஜயகாந்த் சாரை பற்றி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும். அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த். அதனால தான் இன்றைக்கும் இதயத்தில் ஆழமாக இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், சார் உங்களுக்கு தான் அந்த படத்தில் பெரிய பேருனார். ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான். எனக்கு என்ன சார் சொல்கிறீங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சியை நடிக்கும் போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமேக்ஸில். அப்போ அடிபட்ட பிறகு நான் வந்து வச்ச டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பண்ண இல்லை சரத்து குணமாய் வந்துட்டுன்னு சொன்னார். சேம் திங் கண்டினியூ வித் கேப்டன் பிரபாகர். கழுத்து அடிபட்டு 6 மாத காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இடுப்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை. ஐ லாஸ்ட் மை ரைட் வோக்கல் கார்ட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக். பேசாமல் இருந்தேன் 6 மாதம். அப்போ தான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சிட்டேன். நான் வந்து அங்கே ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு. அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா கூட ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன். ஏன்னா புலன் சார் இருந்தனால நான் அந்த படத்தை நடிக்கணும்னு சொன்னார். அந்த கேமியோ ரோலை எடுத்துட்டு வேற யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். அங்கே தான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் இட்ஸ் ஆணித்தரமாக அடிச்சு வச்சு நெஞ்சில். அவர் என்ன சொன்னார், சரத் குணமாய் வரட்டுங்க, படம் 6 மாதம் ஆனால் பரவாயில்ல, அப்போ தான் நான் எடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னார். நோ அதர் ஹீரோ would have said that. That is the bond I have with விஜயகாந்த் சார். அது வந்து ஒரு ஆழமாக என் மனசில் பதிஞ்சதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பயணித்தது, the way he adapts himself, அவருடைய குணம், இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, சொல்லாதவங்க கூட சொல்லிட்டாங்க. நான் வேற எதுவும் பேசலை. ஏன்னா அருகே இருந்து பார்த்தவனாக நான் சொல்கின்றேன். அவருடைய திறமை, அவருடைய அன்பு, பாசம் இதெல்லாம் வந்து அருகிலிருந்து நான் அனுபவிச்சு வேணும். அது அந்த சமயத்தில் தான் பொன்ராம் வந்து படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்ராம் படம் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்ராமோட படத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்து காமெடியாக அன்று நடந்தவையெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அவர் படம் வந்து கதை சொல்கிறேன்னு சொன்ன உடனே கதையை கேட்டுட்டு இருந்தேன். சண்முக பாண்டியன் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி வெரி த்ரில்ட் டு ஆக்ட். அண்ட் சண்முக பாண்டியன் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மேடையில் சொல்கிறேன், யூ வில் பிகம் அ கிரேட் ஸ்டார், வெரி பிக் ஸ்டார். அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல. நான் படைத்தலைவர் வந்து பார்த்தேன், இந்த படத்துலையும் பார்க்குறேன். இந்த டெடிகேஷன், டிசிப்ளின், அப்புறம் வந்து அந்த குணம் இருக்கு இல்லையா, விஜயகாந்த் சாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சண்முகம், யூ ஆர் ஸ்டில் த சேம் பர்சன் அஸ் விஜயகாந்த். அவர் எப்படி இருப்பாரோ அதே தான். செட்டில் வந்து எந்த பந்தா படகாரும் கிடையாது. நான் இன்னாரோட சன்னு, பிரபாகரோட பிரதர், இதெல்லாம் அங்கே தெரியல. நான் வந்து ஒரு நடிகன், அவ்வளோதான். அங்கே வந்திருக்கேன். என்ன பொன்ராம் சொல்கிறாரோ ஐ பி டைரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லி நடித்தார். அண்ட் வி போத் இந்த படத்தை வந்து இப்போ வந்து மேடம் கூட சொன்னாங்க, நீ உண்மையான மாமா மச்சமாக நடிச்சிருக்கீங்கன்னு. அது நடிக்கலை, வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும். பிகாஸ் வி ஃபெல்ட் ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர். அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் சண்முகம் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும், நான் வந்து கொடுத்து அமிச்சேன் சாப்பாடு கொடுத்து விடுவேன். ஸோ இந்த மாதிரி அந்த உறவு வந்து தொடர்கிறது. நான் சண்முக பாண்டியன் சொன்னேன், ஒரு வேளை என் பையன் நடிக்க வந்து, உங்கள் பேரன் நடிக்க வந்து, அப்பயும் நான் வந்து நடிக்கிறேன். எனக்கு அந்த உறவு அத்தே போகக்கூடாது, வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும், என்றும் மறையாத உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் பல பேர் நடித்தாங்க, ஏன்னா பொன்ராமன் சொல்லணும்னு நினச்சிட்டோம். இங்கே தாரணிகா பற்றி சொல்லிட்டாங்க. நீங்கள் பாதியில் நிறுத்தணும், ப்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி நினச்சிருப்பாங்க பொன்ராம். இந்த மாதிரி நடுவில்லாம் இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லாமா அந்த டீச்சர் நடித்தாங்கல்ல, அந்த டீச்சரை நாட்டாம வச்சுருந்தார்ல, அவங்க பொண்ணு அப்படின்னா என்ன நினைப்பாங்க? அவங்க அர்த்தமோட பேசுகிறோம் பொன்ராம், இந்த மாதிரி நான் பேசுகிறேன் வேறு மாதிரி தெரியுது. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையிலே. தாரணி இஸ் காட் அ வெரி குட் ஃபியூச்சர். ஆனால் இதில் என்ன சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் வந்து எல்லாமே ஆக்ஷன் நல்லா பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா என்னோட ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, நான் முதலேருந்து படி முடிக்கும் என்னுடைய அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் எப்படின்னா, என்னை வந்து பார்க்குற என்னுடைய ரசிகர்கள், அண்ணா தப்பாக நடிக்கட்டு ஒன்று சொல்லாம நான் சொல்லிடுறேன், இந்த விஜயகாந்த் சார் காலத்துக்கு பின்னாடி டொம்மு நடிப்பாருண்ணே, அந்த மாதிரி நீங்கள் காலத்துக்கு அடிக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னா. டேய், என் படத்தை பற்றி என்னை பற்றி பேசினா விஜயகாந்த் சார் நல்லா கிக் போடுவான்றேன்.
அந்த அளவுக்கு உரிமையோடு சொல்கின்ற காலம். இங்கே வந்து சண்முக பாண்டியன் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட என் கூட மட்டும் நடிக்கலை, தாண்டியா கூட நடித்தார். அவங்க அம்மா கவனிக்குமாறு சொல்லிக்கொள்கிறேன். நான் எதையும் பற்ற வைக்கல, நல்லா நடித்தாங்கன்னு நான் சொல்கிறேன். அது அந்யோன்யமாக நல்ல பாசமாக அந்த சாங்லாம் பிரமாதமாக கொம்பு சீவி விடுறேன்னு சொல்கிற பிரமா இல்லை கொம்பு சீவி விடல, அந்த கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் அந்த காதல் காட்சியெலாம் நல்லா பரவசமாக வரும். நான் ஒரு சீனில் பார்த்தா காலை தட்டி விட்டு மேலே உள்ள வச்சார். அது பொன்ராம் சொன்னாரோ அவரே பண்ணாரோ எனக்கு தெரியாது. அது ஏதோ நல்லா இருந்துச்சானா சீனராக வந்திருக்கு, கமர்ஷியலாக வந்திருக்குன்னு மேடம் சொல்லிட்டாங்க. அந்த கமர்ஷியலாக வந்ததுக்கு காரணம் வந்து சண்முக பாண்டியன் ஒருவர் இதில். அது பொன்ராமோட சேர்ந்து பண்ணாரா சேர்ந்தா பண்ணலான்னு தெரியாது. அப்புறம் காரியம் கேட்டு நல்லா நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த், ஜார்ஜ் மரியம் இஸ் தேர் இந்த மூவி. அப்புறம் வில்லன் நடிச்ச வந்து சுஜித் சங்கர் கட்டி தொங்க விட்டார் பாண்டியன் இதில். அப்புறம் அனேராக் வந்தா, அப்புறம் வந்து தேனி தமம்னே எல்லாம் வந்திருக்கீங்க. தேனியில் இருக்கிற ஊருக்காரங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க ஆகிட்டாங்க. அது போக பாலு சார் அண்ட் யுவர் ஷோனஸ் வெரி வெரி ஹேண்ட்ஸமாக எல்லாரையும் காமிச்சிருக்கீங்க. சண்முடைய ஷார்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அது ஆக்ஷன் ஷாட்லாம் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அந்த எடிட்டர் வந்து ரொம்ப அருமையாக கட் பண்ணியிருக்காரு, பார்த்தேன் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இதில் வந்து ஒன்றே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சண்முக பாண்டியன் வந்து தொடர்ந்து படத்தை செலக்ட் பண்ணி ஒன்று தான் சொன்னேன். சண்முகத்தை நேற்று கூட தான் நேற்று சொன்னேன், டோன்ட் திங்க் யுவர் ஹைட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் எப்போதுமே வந்து குனிஞ்சு பேசாதீங்க, நேராக அப்படி நேர்கொண்ட பார்வையாக நடந்தால் பெட்டர். பிகாஸ் when you have height advantage 6'4" இருக்கனால மற்றவங்க குனிஞ்சு பேச ஆரம்பிச்சிங்கன்னா then you will start bending. Don't do it, stand straight. You'll become an Amitabh Bachchan of the South India. Simple as that. ஏன்னா ரொம்ப முக்கியம். பல பேர் வெயிட் ஹைட்டாக இருக்கும்னு குனிஞ்சு பேச பார்ப்போம், அது ஸ்லோலி வில் ஸ்டார்ட் பெண்டிங். அது நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான இது என்னன்னு சொன்னால், இந்த படம் கொம்பு சீவி வந்து ரொம்ப ஹாஸ்யமாக பொன்ராம் பற்றி சொல்லணும், அப்புறம் முகேஷை பற்றி சொல்லணும். பொன்ராம் சார் வந்து ஒரு டிசிப்ளின், அவர்கிட்ட இருக்கிற டிசிப்ளின், அவருடைய இன்னும் சொல்லணும். இங்கே முகேஷ் சார் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க. நோபடி வந்து ஒரு காட்சி நடித்த பிறகு செட்டு பெரிய செட்டு போட்டிருக்காங்க. முதல் நாள் படப்பிடிப்பு ஒரு முக்கியமான சீன் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு. நான் போய் நடிச்சுட்டு ரூம் போன பிறகு அது சமூகம் ஏதோ உறுத்திட்டு இருந்துச்சு எனக்கு, என்னடா சரியாக பண்ணலையோ, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் போனேன். போய்ட்டு பொன்ராம் சார் இதை ரீஷூட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னது, எஸ் சார், நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன், இது ஒன்று பெட்டராக பண்ணலான்னு தோணுது சார்னாரு. தட் இஸ் பொன்ராம். அதாவது என்ன படத்துக்கு வேணும் அது சிறப்பாக பண்ணணும்னு முகேஷை சொன்னார். முகேஷ் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி தான் அந்த காட்சி எடுத்திருக்க முடியாது. அதனால் அதுவும் வந்துச்சு. தொடர்ந்து வந்து எவ்ரி டே வாஸ் ஃபன், எவ்ரி டே வாஸ் டிசிப்ளின், எல்லாம் ஒர்க் பண்ணோம். அது முக்கியம். ஒன்றுடா இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஒரு கருத்தை மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த தியேட்டரில் போய் பார்க்கும்போது அது கிடைக்கிற மகிழ்ச்சியே தனி. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, சேட்டலைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தியேட்டருக்கு க்ரௌட் வரலன்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லும் போதும் தியேட்டரோட சொல்ல கொஞ்சம் வேதனையாக இருக்குது. I think we should bring people to the theatre. This is one such film which will bring people to the theatre. Audience வருவாங்க. இந்த ஆடியன்ஸ் வரத்துக்கு நம்ம முக்கியமாக காரணமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாருமே அந்த ஓடிடியில் 30 நாளுக்கு அப்புறம் படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அது காத்து இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். The only request I have with the OTT platforms, நீங்கள் ஒரு 50 நாள் வாய்ப்பு கொடுங்க. இங்கே கண்டென்ட் நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் போட முடியும். We both need each other today. ஏன்னா டெக்னாலஜி has developed, we need each other. அதே சமயத்தில் நாங்கள் நடித்தா தான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட், நீங்கள் வாங்கினா தான் இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். எல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் ஒரு 50 days டைம் கொடுத்து தியேட்டருக்கு வர வைக்கிறது, ஆடியன்ஸை வர வைக்க முடிஞ்சா, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் வி ஆர் ஹியர் டு என்டர்டெயின் யூ. உங்களை நான் மகிழ்விப்பதற்காக. சோகமான ஒரு நிகழ்வு வீட்டில் நடந்து கொண்டிருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து நடிக்கிறது வந்து நடிகன் மட்டும்தான். அந்த வேதனைலாம் உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ வேதனையோடு அங்கே காட்சிக்கு வராங்க, என்ன நடந்திருக்கு வீட்டில். ஆனால் அங்கே சிரிச்சுக்கிட்டு இந்த படம் நல்லா வரணும்னு உண்மையை உழைக்கிறவங்க தான் கலைஞர்கள். அந்த கலைஞர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும்னா, அந்த தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா இருக்கணும்னா இந்த கலையுலகம் வாழ வேண்டும். கலையுலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆடியன்ஸான நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதே ஓடிடி பிளாட்ஃபார்ம், ப்ளீஸ் டூ சம்திங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. இட் ஹேஸ் டு க்ரோ. இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த இண்டஸ்ட்ரி வளரும்னு சொல்லி இந்த படம் கொம்பு சீவி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஒரு கருத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அந்த விவசாயத்தை பற்றியும், அந்த விவசாயம் வந்து சிறப்பாக இல்லாத நேரத்தில் என்ன செய்தார் என்ற சிறிய கதை எடுத்துட்டு ரொம்ப ஹாஸ்யமாக சொன்ன பொன்ராம் அவர்களுக்கும் தி என்டையர் டீம் ஆஃப் கொம்பு சீவி,
ப்ரொடியூசர் முகேஷ் தேவி நிறையான ஒருத்தர் வந்து ஒரு தயாரிப்பாளர் கேட்டார் எவ்வளோ செலவழிச்சிருப்பாருன்னு. அது முகேஷை கேட்டால் தான் தெரியும். செலவை பற்றி ஒரு நாள் அவர் பேசுகிற மாதிரி நான் பார்க்கல. இல்லை சார் இதெல்லாம் இந்த செலவாகுதுன்னு ஒரு நாள் கூட முகேஷ் நெவர் கம். அவர் வந்து பார்க்க கூட மாட்டார் எங்களையெல்லாம். அவர் பார்த்தாருன்னா ரூம்லேயே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்களை மாதிரின்னு சொல்லுவார். ஆனால் செட்டில் அவரை பார்த்ததே கிடையாது. பட் இஸ் வெரி டெடிகேட்டட் ப்ரொடியூசர். நீங்கள் சொல்கிற மாதிரி பல படங்கள் பண்ணுவார். ஏன்னா ஒரு கம்பெனி பேரே ஸ்டார். யூ ஆர் கோயிங் டு பிகம் அ ஸ்டார் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். அதனால் ரொம்ப சிறந்த ஒரு விழாவுக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் வாழ்த்து வந்திருக்கீங்க. சண்முக பாண்டியன் சொன்ன மாதிரி we have done our best. எங்களுடைய உண்மையான உழைப்பு, உறுதியான உழைப்பு, நேர்மையான உழைப்பை நாங்கள் தந்திருக்கின்றோம். இது ஆகா ஓகான நம்ம 20,000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உழைப்புக்கு வெற்றி தரும் இடத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் இருக்கீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் see this film in the theaters and support us. And the last final word, எனக்கு என்னன்னா இந்த படத்தில் நடித்தது வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வு. இந்த பாசம் விஜயகாந்த் சாரோட என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இன்றும் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உணர்வோடு Shanmugha Pandian should become a great star in this industry. I wish him all the best and the entire team of Pongu Sivi all the best. நன்றி, வணக்கம்.